கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வாழ்த்துக்களை சபையின் சார்பாக கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிலே சிலர் இவ்வாறு வினோதமான ஒரு கேள்விகளை கேட்பதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் பறவைகளுடைய மிருகங்களுடைய இரத்தத்தையே சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்க கிறிஸ்துவின் இரத்தம் மாதிரியும் அல்ல, அது போன்றுமல்ல, அது இரத்தமாக இருக்கிறது என்கிறீர்களே, அந்த இரத்தத்தை நாம் சாப்பிடலாமா? இது ஒரு கேள்வியாக இருந்தாலும் அறிவுக்கு உகந்ததாக இல்லை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித இரத்தத்தை எப்பொழுதுமே தேவன் சாப்பிடும்படி நம்மகிட்ட கேட்டதே கிடையாது. பறவைகள் இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எந்த இரத்தத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இயேசுவின் இரத்தத்தை சாப்பிடும்படி கேட்கிறாரு. சரி, மனித இரத்தத்தையே சாப்பிடக்கூடாது என்றாலும் இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுது சாப்பிடுங்கள் என்ற பொழுது சாப்பிடுவதற்கு நமக்கு என்ன பிரச்சனை? தேவன் ஒன்றை சாப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது நாம் அவரை சந்தேகப்படுவது சரியா இருக்குமா? அவர் சொன்னார், மத்தேயு 26 வாசித்திருக்கிறோம், இது என்னுடைய இரத்தத்திற்கு மாதிரி என்றல்ல, இரத்தமாக மாறுகிறது என்றும் சொல்லவில்லை, இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய இரத்தமாக இருக்கிறது என்று அவர் சொன்ன பொழுது அதை சாப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது நமக்கு என்ன பிரச்சனை? அவரே சாப்பிடும் போது நீங்க சாப்பிட வேண்டிய. பேதுரு ஒரு சமயம் தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் அப்பொழுது சந்தேகப்பட்டார். பேதுருவை அடித்து புசி என்று சொன்னார். அவர் சொன்னார், தீட்டும் அசுத்தமான ஒன்றையும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் 3 தரம் அதை சாப்பிடும்படி அது கேட்டுக்கொள்ளப்பட்டது. தேவன் சுத்தமாக்கினதை நீ சாப்பிடு. இந்த தரிசனத்தினுடைய நோக்கம் நமக்கு நன்றாக புரியும். புறஜாதிகளையும் தேவன் இணைத்தார், அதனால் ஏற்றுக்கொள்ளு என்று சொன்னார். இது அது மாதிரி அர்த்தம் இல்லையே, இது இயேசுவின் ரத்தமாச்சே என்று நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசிப்போம் என்றால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. மத்தேயு புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்திலே தேவன் இவ்வாறு சொல்லுகிறார். 26, 27, 28 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்றார். அப்ப அது புசியுங்கள் என்கிறார், புசிக்க வேண்டும். சாப்பிடுங்கள் என்கிறார், நாம் சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான். இதுக்கு மேல் நீங்க என்ன பேசுவீங்க? அவரே சாப்பிட சொல்லும் போது அவரை விட நீங்க ஞானியா? அவரை விட உங்களுக்கு எனக்கு யோசனை இருக்கா? சரி, ஒருவேளை அப்படி இருக்குன்னு நினைத்துக் கொள்வோமே. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு இவ்வாறு சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் இவ்வாறு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். யோவான் 6:49 இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
சாப்பிட சொல்றாரா இல்லையா? சரி, அவர் என்ன அர்த்தத்தோடு சொன்னாரோ அந்த அர்த்தத்தோடு நீங்க புசிச்சீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன புசிக்கிட்டாங்க? இன்னைக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது போலதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, அப்போ யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிய கொடுப்பான் தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணாங்க. ஏன் வாக்குவாதம்? என்ன கேட்டிருக்கணும்? இயேசுவே, நீர் இங்க இருக்கீரு, உங்களுடைய மாம்சத்தை நாங்க எப்படி சாப்பிட எங்களுக்கு தெரியல, எப்படி கொடுப்பீர்னா அவர் ஏதாவது பதில் சொல்லியிருப்பார், நல்ல பதிலாம் சொல்லியிருப்பார். அது புரியாம இவங்களே பெரிய ஆளா வேலை செஞ்சு, இவங்களே ஞானியா வேலை செஞ்சு, தேவனை விட ஞானின்னு நினைச்சு இவன் எப்படி கொடுப்பான் இவங்களுக்குள்ள யோசிச்சு இவங்களை ஒரு தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு சொல்றாரு புசிங்கன்றாரு, நான் கொடுக்கும் மாம்சம்ன்றாரு. இயேசுவே, அது எப்படியே செய்ய போறீங்க, எப்படி நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னா, பொறுங்க நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்லியிருப்பார். பின்னாடி சொன்னார் இல்லையா, அதை அப்படியே சொல்லியிருப்பார். ஆனா இவங்களுக்கு என்ன புரியல? இவங்களுக்கு புரியாததுக்காக இவன் எப்படி புசி கொடுப்பான்னு தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க? எல்லாமே ஒரு பூமிக்குரிய வாக்குவாதமாக தான் இருக்கும். அவர் இன்னும் தெளிவாக சொன்னார், வாக்குவாதம் பண்ணாலும் அவளை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். நாம என்ன யோசிப்போம்? அவங்க தான் வாக்குவாதம் பண்றாங்களே, ஏதோ குழம்பி போயிட்டாங்க போல் இருக்கு, இப்ப வேண்டாம் வேற மாதிரி சொல்லுவோம்னு சொன்னாரா? அவங்க குழந்தைங்க மாதிரி குழம்புல, அவங்க புத்திசாலிகளா குழம்பிட்டு இருக்காங்க. தங்களுக்கு பெரிய ஞானிகளாகவும் தேவனை விட அறிவு ஜீவிகளாகவும் அவருக்கு புத்தி சொல்லுகிற மக்களாகவும் இவன் எப்படி புசிக்க கொடுப்பான்னு சொல்லி இந்த விதமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தாழ்த்தாத பொழுது அவர் இன்னும் கூடுதலாக சொன்னார். அப்ப உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இது கடுமையான உபதேசம், நாங்க போகிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அது இயேசுனுடைய குற்றமா? இன்றைக்கு இது மாதிரி ரத்தத்தை எப்படி நம்ம புசிக்கிறது, அவருடைய ரத்தத்தை போய் நம்ம எப்படி சாப்பிடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மாம்சத்தை எப்படி புசிக்கிறீங்க கேள்வி கேட்கல. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதே பதில தான் நான் சொல்லுவேன். பாருங்க, அப்படியான அவர் என்ன அர்த்தத்தோடு சொன்னாரோ அந்த அர்த்தத்தோடு நம்ம செய்யும் பொழுது, இதைதான் பாடமே அதுதானே. நம்ம இதுக்கு முன்னாடி 2 பாடம் பேசியிருக்கிறோம். மாம்சத்தை எப்படி புசிக்கிறதுங்கிற பாடத்தையும் நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப ரத்தத்தை புசிக்கிறது, பானம் பண்றதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி புசிக்கிறது தான் காரியம், அதுதான் கருத்து. அது வரைக்கும் நீங்க பொறுமையா கவனிச்சு கேளுங்க, அது விளங்கும். இந்த மாதிரி கேள்வியில் கேட்டா இந்த மாதிரி தான் நம்ம பதில் சொல்லி அதை முடிக்க வேண்டி இருக்கும். அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு கடுமையான உபதேசம், நான் போகிறோம்னு போயிடுவாங்க. இயேசு வாங்க வாங்க நான் வேற மாதிரி சொல்றேன் அப்படி சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாரு? அவங்களே தீர்ப்பு வழங்கிட்டு, இது அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணிட்டு, அவங்களே ஒரு காரியத்தை சொல்லி அவங்களுக்கு மேலே ஒரு புத்திசாலிகளை யோசிக்கும் போது அவங்களுக்கே சொல்லணும். அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஒன்னும் புரிய மாட்டாங்க. அது முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இடறி போயிட்டாங்க. இன்னும் அவங்க தான் கிட்ட நிக்க மாட்டாங்க. அதோடு பின்வாங்கி நடக்காம போயிட்டாங்கன்னு தான் 66ஆம் வசனத்துல நாம வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம ஞானிகளா இல்ல ஒரு முறுமுறுக்கிற இடர்கள் அடைகிற பிள்ளைகளா இருப்போமா? இயேசு என்ன சொல்றாரோ அதான் நான் சொல்லுவேன். முறுமுறுக்கிறவங்களாகவும் இடர்கள் உண்டாக்குறவங்களும் பின்வாங்குறவங்களாகவும் நான் இருக்கிற பிள்ளைகளா தான் நாம இருப்போம். இந்த கேள்வி நல்ல கேள்வியா, புரிந்து கொள்கிற கேள்வியா, தாழ்மையான கேள்வியா, மேட்டிமையான கேள்வியா, பெருமையான கேள்வியா, எதிர்த்து நிற்கிற கேள்வியா, தன்னை ஞானி என்று கேள்வியா, இயேசுவிட பலசாலியாக்குற கேள்வியா, அவருக்கே புத்தி சொல்ற கேள்வியா, போதிக்கிற கேள்வியா, என்ன கேள்வின்னு தெரியலையா? பாருங்க, அப்ப கேள்வி கேட்கறத விட நம்ம ஞானமா கேட்கிற கேள்வியும் இருக்கிறது. எல்லா கேள்வியும் நீங்க கேட்க முடியாது. கேட்டா அதுக்கு இயேசு அப்படிதான் பதில் சொல்லுவார். பாருங்க, நீங்க ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு இயேசு விரும்புறாரு. ஆனா இங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறாரா? இல்ல. நீங்க கெட்டு போக நாங்க போறோம்னு போயிட்டே இருக்கீங்களே, உங்களை போய் என்ன கேட்கறது? அந்த கேள்வியே தங்களை ஞானிகள் ஆக்குற, பெரியவங்களாக்குகிற, இயேசுவுக்கு மேல புத்தியாக, தேவனுக்கு மேல புத்தியாக. இயேசு பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை யாருடைய வார்த்தை? பிதாவுடைய வார்த்தை. பிதாவுக்கு போய் போதிப்பீங்க நீங்க? அப்படியே ஞானம் அறிவு எவ்வளவு பெருசு, எப்படி போதிப்பீங்க? எரிச்சல் முட்டுவீங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதே வெக்கப்படணும். நம்ம
அந்த மாதிரி கேள்விகள் சரியான கேள்வின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு கேள்வியும் நம்ம கவனமாக கேட்கணும். கிறிஸ்துவனுடைய ரத்தத்தோடு ஐக்கியம் கொள்றதுன்னா அதுதான் பாடம். எப்படி இதை சாப்பிட்றது, எப்படி ஐக்கியம் கொள்றது, இதை சாப்பிடலாமா வேணாமா, அவரே சாப்பிட சொல்றாரு. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் எடுத்து போஜனம் பண்ண பின்பு அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்றாரு. ரத்தத்தினால் ஆகிய என்று சொல்றாரு. பாக்குறீங்களா? நான் மூல பாசி செக் பண்ணல, அது சரியா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த விதமான காரியத்தில் சொல்லும் பொழுது மற்ற வசனங்கள்லாம் அதுக்கு ஒற்றுமையாக தான் இருக்கிறது. ரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அதை பானம் பண்ணுங்க சொல்லும் போது எதை சொல்லிட்டு இருக்காரு அவரு? எதை நோக்கி சொல்லிட்டு இருக்காரு? இல்லை, எதை தான் குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப நாம அதை புரியாம நம்ம எதையோ பானம் பண்ணு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பூமிக்குரிய ரத்தத்தை பத்தி யோசிக்கிட்டு இருப்பீங்களா? இப்ப நாம புத்திசாலிகளா? நம்முடைய பார்வையில் நாம் புத்திசாலிகள் தான். ஆனா தேவனுடைய புத்தி இருக்கா நமக்கு? தேவனுடைய புத்தி இருந்தா தேவனோட இருப்போம். நம்ம தேவனோட இல்லையே. அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இடரல் ஆயிட்டாங்க, அவரை விட்டு பின்னாகவும் போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம இதே மாதிரி கேள்வி கேட்டா இதே மாதிரி மக்கள் தானா இல்லையா? கேள்வி கேட்பீங்க நீங்க. இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். நான் உங்களை இங்கே யாரும் அப்படி கேள்வி கேட்கல, அதனால உங்களை எதுவும் சொல்லல. அப்படி உங்களுக்குள் கேள்வி எழும்புமானால் அது நல்ல கேள்வி இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் பூமிக்குரிய பார்வை இல்லை, அது ஆவிக்குரிய பார்வை. அவர் ரத்தத்தை பானம் பண்றது, அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவருடைய உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளணும். அவர் எப்படி பாடுபட்டாரோ அந்த பாடுகள்லாம் படணும். எப்படி நிந்தையை சுமந்தாரோ அதே மாதிரி சுமக்கணும். எப்படி அவமானம் அடைந்தாரோ அதே போல இருக்கு. அதுதான் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கு. அந்த உடன்படிக்கை தான் நம்ம பானம் பண்றது. அப்ப அதை தான் குடிக்கணும். ஏசு சொன்னார் இல்லையா, நான் குடிக்கும் பானத்தை நீங்க குடிப்பீங்க, நான் செரும் சாணத்தையும் பெறுவீங்கன்னு சொன்னார் இல்லையா? என்ன பெறுவாங்க அவங்க? பெறுவீங்கன்னு அவரே சொன்னாரு. பெற முடியாதா? இப்ப என்ன குடிக்கணும், என்ன பானம் பண்ணணும்னு அவர் சொல்றாருன்னா அந்த மாதிரி கருத்தோட்டத்தில் தான் பார்க்கணுமே தவிர பூமிக்குரிய கருத்தோட்டத்தில் பார்த்தா நம்ம பூமிக்கு எடுத்த இன்னும் குழந்தைகளாவா? குழந்தைகள்னா பரவாயில்லையே, தேவன் மன்னிப்பாரு, அறியாம செய்றாங்கன்னு சொல்லுவார். ஆனா அவங்க அறியாம செய்ததாக தேவன் அங்க சொல்லவே இல்லை. அவங்கள விட்டுட்டார், பின்வாங்கி போயிட்டாங்க. அப்ப அவங்க அறியாத மக்களாவா இருக்கிறாங்க? அப்படி அல்ல. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஐக்கியம் கொள்வதை பற்றி என்ன பார்க்க போறோம்னா, அது பழைய ஏற்பாட்டு பலிகள் பாவ நிவர்த்தி ஆக்கினாலும் வருஷம் வரைக்கும் நின்றுச்சு. பிறகு மனசாட்சியை பூர்ணப்படுத்தல, ஒருவனையும் ஒரு காலம் அது பூர்ணப்படுத்தல, நிவர்த்தி ஆக்கல. வருஷம் வருஷம் நினைவுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியானால் கிறிஸ்துவனுடைய ரத்தம் பழுதற்ற பலியாக அவருக்கு தேவைப்பட்டது. அதுக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக எப்படி பாடுபட்டாரு, அது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது என்பது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்குற பெரும்பாலான பகுதி என்னன்னா, இன்னும் நம்ம நெருக்கி அந்த பாடத்தை முடிவுக்கு வரல. 2வது பாகத்தில் நிற்கிறோம். 3வது பாகம் கூட போகும். இன்னைக்கு பார்க்குற பகுதியானது பாளையத்துக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே. இது நமக்கு அர்த்தம் கொடுக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். இப்படி இயேசு செய்தது எதுக்காக செய்தாரு? நாம அதை மாதிரி செய்யணுமா வேண்டாமா? நாமளும் இன்னைக்கு உலகத்துக்கு வெளியே வரணுமா வேண்டாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாவங்களின் நிமித்தம் கொண்டு வரப்படுகிற ரத்தம், அந்த மிருகத்தின் உடல் எங்கே கொண்டு போகப்பட வேண்டியது? ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். இந்த சுட்டரிக்கப்படுறதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கல. பாளையத்துக்கு புறம்பே என்ற பகுதி மட்டும்தான் கர்த்தர் வலியுறுத்துறார். அவர் எதை வலியுறுத்துறாரோ அது பாவங்களின் நிமித்தமாக பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களுடைய உடல் எங்கே கொண்டு போகணும்? பாளையத்துக்கு புறம்பே. இப்ப இந்த புறம்பே என்ற வார்த்தையானது
நம்ம பாவத்தை சுமக்கும் போது புறம்பாக்கப்படுறோமா இல்லையா? இயேசு அவங்களுடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை சுமக்கும் போது புறம்பாக்கப்படுறாரா இல்லையா? அப்போஸ்தலர்கள் பாவங்களை சுமக்கிற பொழுது புறம்பாக்கப்படுறாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நமக்கு என்ன சொல்றார்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31 39 வரைக்கும் பிதாவாகிய தேவன் இதை எப்படி நிறைவேற்றினார்? மத்தேயு 37 21 மன்னிக்கவும் 37 39 வரைக்கும். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவருடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். எங்கே? திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே. திராட்சை தோட்டத்து என்ன? ஏசாயா புஸ்தகம் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. இப்ப அவருடன் ஐக்கியம் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்ய என்ன செய்ய வேண்டும்? பாளையத்துக்கு புறம்பே என்ன கருத்து? இயேசுவுக்கு நமக்கும் இது எப்படி பொருந்துகிறது என்பதை பார்க்க போறோம். எபிரேயர் 13:12-13 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவுள். அவர் பாடுபட்ட சரி போதுன்னு விட்டுறலாம். ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக எங்கே? நகரவாசலுக்கு புறம்பே. அங்க என்ன பார்த்தோம்? திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே. அப்ப இங்க என்ன சொல்றாருங்க? நகரவாசலுக்கு புறம்பே. சரி, அவர் புறப்பட்டு பாடுபட்டாரு. நமக்கு என்ன சொல்றாரு? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவும். அப்போ உடன்படிக்கையின் இரத்தம் அவர் பாடுபட்டு குற்றமில்லாமல் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக அவர் பாடுபட்ட அந்த நிந்தை நாமளும் சுமக்கணுமா வேணாமா? என்ன சொல்றாருங்க? நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, நம்முடைய நிந்தையா அவருடைய நிந்தையா சுமந்து பாளையத்துக்கு புறம்பே எங்கே போனோம்? அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவும். அப்ப கிறிஸ்துவின் ரத்தம் அவரோடு ஐக்கியமா இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்கிற பொழுது, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை நாம் பருகும் போதெல்லாம், அல்லது புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் பேசும் போதெல்லாம், ஜனத்தை பரிசுத்தம் செய்ய நாம் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம், அல்லது கை கொண்டு சொல்லும் போதெல்லாம், இயேசுவை உலகம் என்ன செய்தது? நம்மையும் உலகம் என்ன செய்யும்? சங்கீதம் 118:22-23 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏன் நமக்கு ஏன் ஆச்சரியமா இருக்குங்க? பாருங்க, நமக்காக அவர் வந்தார், நம்மை சிருஷ்டித்தார், நமக்காக பரிசுத்தம் செய்கிறார், நமக்காக பாடுபட்டார், நாம் எண்ணாமற் போனோம். இது ஆச்சரியமா இல்லையா? பாருங்க, இது நிறைவேறுகிறதா இல்லையா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். இயேசு அவளை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று அவங்கள்ட்ட கேட்கிறார். இதனுடைய கருத்து தான் என்ன அப்படின்னா, லூக்கா 20ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும், அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ
அவனை நசுக்கி போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்தில் அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். வீடு கட்டுறது யாரு? முதல்ல யாருக்கு வந்தாரு? காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்தேன் என்று மற்றபடி அல்ல. முதலாவது உங்களுக்கே அது அனுப்பப்பட்டது. அபாத்திரமாய் தீர்த்து கொண்டபடினால் அவங்க வேற போறாங்க. அப்போ இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அத பாருங்க. வீடு கட்டுக்கிறவங்க யாருன்னா அந்த பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. இவங்க என்ன செய்தாங்க? ஆகாது என்ன சொன்னாங்க? யார் எங்களுக்கு ராஜா? ராயனே இல்லாமல் யார் ராஜான்னு சொல்லி அவரையும் மொத்தமா தள்ளிட்டாங்க. ஆனா தேவன் என்ன செய்தாருங்க? அதை தலைக்கல்லாக வைத்து அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்படி அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அங்கிருந்து அப்போஸ்தலர் 4:12 துவக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த கருத்து என்ன? இது மேல விழுந்த என்ன ஆகும்? நொறுங்கி போவா. நொறுங்கணும் அவர் விரும்புறாரா? நீங்க விழுந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நான் விழுந்தேன்னா அவர் என்ன பண்ண முடியும்? எவன் மேல் அது விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். ஏற்றுக்கொள்ளனா என்ன ஆகும்? பிரதான ஆசாரியர் வேதபாரரும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்று அறிந்து தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? தங்களுடைய மனதை மாற்றி இருக்கணும். என்ன செய்யல? அவங்க மாற்றல. அப்ப நொறுங்குவாங்களா? நொறுங்க மாட்டாங்களா? நசுக்குமா? நசுக்காதா? பாருங்க, தேவன் இவங்களுக்கான எவ்வளவு காலம் வேலை செஞ்சாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்றார். இனி என்னதான் செய்யணும்? எருசலேமில் அழிவின் போது எத்தனை பேர் தப்பிச்சாங்க? யாரெல்லாம் விசுவாச்சாங்களோ அவங்க தப்பிச்சுட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு தேசமா இராதபடி எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. பாருங்க, மறுபடியும் சொல்றோம், அழிக்கணும்னு தேவன் விருப்பமா? ஆகாத பிற்பாடு இவங்க எதுவுமே செய்யாத போது கல்லு விழுந்துருமே, என்ன ஆவாங்க? நொறுங்கி போகுமே. அப்போ பார்வோனுக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரு, பல்வேறு விதமான செய்தாரு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் பல்வேறு விதமான வேலைகளை செய்து பார்த்தாரு. இனி செய்யாத எந்த வேலையை செய்வோம் என்று சொல்லி பார்த்தாரு, செய்யல. இனி என்ன செய்ய போறாரு? வேலி எடுத்துருவார். பார்வோனுக்கு என்ன செஞ்சாரு? அவ்வளவுதான். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்காது என்பது நிச்சயமா? யார் சொன்னது? பிரயோஜனம் இல்லாதல் நாம் போகும் பொழுது அங்க என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சரி, அப்படியானா நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது நாமும் முதன்மை நிலையில் இருப்போமா, கடைசிக்கு போவோமா? நம்முடைய கேள்விதாங்க. நம்ம ஐக்கியம் கொள்ளணும்னா நம்ம உலகத்தில் பார்த்து நம்ம கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்குன்னாங்க, கிறிஸ்தவங்கன்னா மேன்மையாக இருப்பாங்கன்னாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம உயர்வாக இருப்போம்னு நினச்சோம். இந்த பெந்தெகோஸ்தே மக்கள்லாம் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, பழைய ஏற்பாட்டு வசனங்களை வாக்குத்தத்த வசனங்களை விற்கிறாங்க, வீட்டுக்கு முன்னாடி மாட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் எப்படி கடைசி நிலைக்கு தள்ளப்படுவேனா? எப்படி? இயேசுவை தள்ளினாங்களா? தள்ளையா? ஆகாது என்று தள்ளினாங்க. அவரை பின்பற்றுகிற உடன்படிக்கையை கை கொள்கிற அப்போஸ்தலருக்கு என்ன ஆனது? 1 கொரிந்தியர் 4:9 எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான. எப்படி பார்க்கறாங்க? கடைசி நிலைன்னா அதுக்கு அடுத்து வேற ஏதாவது இருக்குதாங்க? இருக்கா? சொல்லுங்க. கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். இப்போ உலகம், நீங்க புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை கை கொள்ளும் பொழுது உங்களுக்கு உலகம் உங்களையும் என்னையும் என்ன செய்து, இதை யாரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இதை கடைபிடித்தா இப்படித்தான் அது நடக்கும். அதுதான் ஐக்கியம் என்று சொல்றாரு. இந்த ஐக்கியம் நீங்க விரும்புறீங்களா இல்ல வேணான்றீங்களா? வேணான்னா இந்த உலகத்துல நீங்க இருங்க, அங்க ஒண்ணுமில்லாம் போச்சு. வேணும்னா இந்த உலகத்தால நம்ம என்ன செய்யப்படுவோம்? தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையாக்கப்படுவோம். வேடிக்கைனா எவ்வளவு பரியாசம் பண்ணிருக்காங்க பாருங்க. எத்தனை மக்கள் பரியாசமா நிந்தனை பண்ணி இயேசுவை செஞ்சாங்க. உலகத்துக்கும் தூதருக்கும் அவங்க என்ன செய்றாங்களோ தெரியல, மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று சொல்லப்படுது. பாருங்க, அது தூதன் சொல்லுது, என்ன தூதன் எனக்கு தெரியல. ஆனாலும்
அவங்களுக்கு நம்ம வேடிக்கையாக்க போறோம். அவங்க வேடிக்கை நம்மளை பண்ணாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அது என்ன தூதுறவங்க பாருங்க. சாத்தானுக்கு ஏவலாட்கள் இருக்காங்களா இல்லையா? இல்லையா? அவனுக்குன்னு ஆட்கள் இல்லையா? இருக்காங்களே. சாத்தான் நேரடியா வேலை செய்யறானா? அவனுக்கு ஆட்களை வச்சுதான் வேலை செய்யறானா? தேவன் நேரடியா வேலை செய்யறாரா? அவனுக்கு ஆட்களை வச்சுதான் வேலை செய்யறாரா? புரியலையா? அது பாருங்க, நமக்கு எப்படி ஆயிருக்கிறோம்? வேடிக்கை ஆக்குறோம். கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் நடப்பவர்களை உலகம் எவ்வளவு மதிக்கும்? அது எதிர்பார்க்கணுமா? உலகத்திலிருந்து நீங்க அது உங்களுக்கு வேணுமா? அந்த புகழ்ச்சி உங்களுக்கு முக்கியமானதா? கிறிஸ்துவோடு நடப்பவர்கள் எதிர்பார்ப்பாங்களா? எப்படி உலகத்தில் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன நடக்கும் பாருங்க. புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுதும் மற்றவங்களுக்கு போதிக்கிற பொழுதும் என்ன நடக்கும்? 1 Corinthians 4:12-13 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வயப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். இந்த சாராம்சம் குப்பை பிரயோஜனமானது என்று பேசுகிறதா இல்ல ஒதுக்கப்படக்கூடியது என்று பேசுகிறதா? துடைத்து போடுகிற அழுக்கு வெறுக்கப்பட ஒன்றுன்னு பேசுகிறதா இல்ல சேமித்து வைக்க வேண்டியது ஒன்று பேசுகிறதா? புரியுதா? அப்ப இங்க என்ன பேசுறாரு கர்த்தர்? வேலை செய்யறாங்க, பாடுபடுத்தப்படுறாங்க, வையப்படுறாங்க, அவங்களே ஆசீர்வதிக்கிறாங்க, துன்பப்படுறாங்க ஆனா அவங்களே சகிச்சுக்கிறாங்க, தூசிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வேண்டிக் கொள்றாங்க. அப்ப இந்த நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை, சாதாரண வீட்டு குப்பை இல்லைங்க, உலகத்தின் குப்பைன்னா என்ன நாட்டு அடிக்கும்? எல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா? அது என்ன அத்தோடு சொன்னா எனக்கு தெரியல. ஆனால் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும். பாருங்க, ஒருத்தர் சொல்லுங்க இது உலகத்தின் குப்பைன்றாரு, அப்புறம் சொல்றாரு எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் சொல்றாரு. எவ்வளவு கடைநிலைக்கு நாம தள்ளப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்துவோடும் தேவனோடும் ஐக்கியம். இப்படி தள்ளப்பட்டீங்கன்னா நீங்க மெய்யாகவே வேலை செய்றீங்க. யோவான் 3:1 படிச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம தள்ளப்படுகிறோம்? அவனுடைய கிரியைகளை நாம் கடிந்து கொள்கிறோம். என்னை நான் சுத்திகரிப்பதற்காக அவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறேன், அதற்காக என்னை பகைக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று அவன் வருகிறான். அப்ப எந்த ஐக்கியம் நமக்கு வேணும்? இல்ல உலகத்தினுடைய ஐக்கியம் வேணுமா? யோவான் 7:7 கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தில் ஐக்கியம் கொள்பவர்கள் இவ்வாறு உலகத்தால் பகைக்கப்படுவார்களா? உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. பாருங்க, அப்ப நாமும் சாட்சி கொடுத்தானே பகைக்கும். உங்க வீட்டில் உங்களுக்கான ப்ராப்ளம் இருக்கிறது, மனைவி மக்கள் மற்ற பிள்ளைகள் வாழ்கிறாங்க, நீங்க கிரியைகளை பொல்லாதுன்னு சொல்லுவீங்களா? எனக்கு சாப்பாடு கிடைக்காது, மருந்து கிடைக்காது, வீட்டில் தங்க விட மாட்டாங்க, எனக்கு உதவிகரமா இருக்க மாட்டாங்க, பகைக்கிறீங்களா? சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பகைக்கிறீங்களா? உங்களை யாரும் பகைக்க மாட்டாங்க சொல்றீங்களா? பகைப்பாங்க. பாருங்க, கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிற பொழுது நீங்கள் பொல்லாதவைகள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அப்ப என்னாகும்? பகைக்கும். கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையில் ஐக்கியமா இருக்க எவற்றை அறிந்திருக்க வேண்டியது? யோவான் 15:18 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நான் சத்தியம் சொன்னேன், இப்பெல்லாம் அவங்க என்னை பகைப்பாங்கன்னு அறியலையே, நல்லதை செஞ்சேன், இப்பெல்லாம் என்னை மோசம் பண்ணுவாங்கன்னு அறியலையே, அதுதான் அறிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. இயேசு உலகத்தை சிருஷ்டித்தார், அவர்களுக்கு மன்னிப்பை தந்தார், பரிசுத்தப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், செழிப்புள்ள காலங்களை தருகிறார். ஆனாலும் பகைக்கிறதா? அறிந்திருக்கணுமா? நாம் உலகத்தாரா இருந்தால் அதனுடைய சிநேகித்திருக்கும். உலகத்தாரா இல்லைன்னா, தெரிந்து கொண்டப்பட்ட உலகம் நம்மை பகைக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றாரு? ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அப்ப இயேசுவோட நாம் பெரியவனா? அவருக்கு மேல ஒரு சோதனை நமக்கு வருமா? நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்களின் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். இது அறிந்திருக்கணுமா வேண்டாமா? அறிந்திருந்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்களா? அவங்க அறியலைங்க.
15:21 பாருங்களேன். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினாலே என் நாமத்து நிமித்தம் இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அப்போ அறியாத மக்களை நம்ம மன்னிப்போம், அறிந்திருக்கிற மக்களை நம்ம விலகி ஜெபிப்போம். நாம இதை அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டுமானால் எப்படி நம்ம நடக்கணும்? யோவான் 17:14-16, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் உங்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்போ நாம உலகத்திலிருந்து காக்கும்படி வேண்டிக்கணும். இப்போ ஐக்கியம் நமக்கு எப்படி கிடைக்குங்க? உலகத்திலிருந்து பிரிந்து இருக்கணும், வெளியே வரணும். நாம் கிறிஸ்துவின் உடன்படிக்கையிலான ரத்தத்தில் ஐக்கியமா இருக்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? யாக்கோபு 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்திற்கு சிநேகனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். 1 யோவான் 2:15-17, ரோமர் 8 சொல்லுது இல்லையா நிறையா. அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ள போறோம்? நான் உலகத்தாரா இருக்கிறோமா இல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோமா? எவ்வாறு அறிந்து கொள்வோம்? உலகமா தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உலகத்தை ஜெயிச்சிருப்போம். உலகத்தின் மக்களா இருந்தா யோவான் 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவினதென்றும் வஞ்சகாவினதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம உலகத்துக்காரனா உலகத்தில் அறிந்து கொள்ள முடியுமா? யாருக்கு செவி கொடுக்க போறோம்? இதுதான் ஐக்கியம். எது ஐக்கியம்? 6ஆம் வசனம். 5ஆம் வசனம் அது ஐக்கியம் கிடைக்காது. உலகத்துக்கு செவி கொடுத்தா ஐக்கியம் இருக்காது. நாம் உலகத்தில் இருந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி நாம் நடந்து கொள்ளணும்? 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியை நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதல தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தணும். தேவன் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் கிறிஸ்துவை கொண்டு. நாம இன்னும் உலகத்திலே அகப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஐக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வோம்? எத்தனை மக்கள் நாம மாயையான காரியங்களை நேரத்தை செலவிடாம இருக்கோம்? எத்தனை மக்கள் விளையாட்டு காரியங்களில் செலவிடாம இருக்கோம்? எத்தனை மக்கள் கண்ணின் காட்சிகளில் செலவிடாம இருக்கோம்? இதுக்கு ஏதாவது உயிர் இருக்கா? இதுக்கு ஏதாவது ஜீவன் இருக்கா? இதுக்கெல்லாம் நாம மரிக்கணுமா வேண்டாமா? இதற்காகவும் நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ ஏற்கனவே அது 12:13 சொல்றாரு, வெள்ளாட்டு கடா ரத்தம் தீட்டுப்பட்டவங்க தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பல் சரீர சுத்திகரித்து உண்டாக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அது செத்த கிரியிலிருந்து எப்படி நம்ம சுத்திகரிக்கும் சொல்றார் இல்லையா. அப்ப நம்ம இந்த செத்த கிரியில நம்ம நேரத்தை செலவழிக்கணுமா, மாயையில நேரத்தை செலவழிக்கணுமா, பொல்லாப்ப நிறைய நேரங்களில் வீண் பண்ணணுமா? எத்தனை மக்கள் நம்ம அந்த மாதிரி செய்யாது இருக்கிறோம்? என்னை சேர்த்த சொல்றேன். நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் கணக்கு சொல்லணுமா? சொல்லணுமே. அப்படியானால் நாம செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கா? நாம இப்படி இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை பானம் பண்ணும் போது இதெல்லாம் உணர்ந்து கொள்றோமா? உணர்ந்து கொண்டவர்களாக நம்ம செய்யறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மிகுந்த கவனமாகவும் மதிப்பளிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒரு பொறுப்பான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவன் நமக்கு செய்கிற அத்தனை காரியங்களும் உணர்ந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பயந்து கர்த்தருடைய பந்தியிலே கையிடும் போது, இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திலே கையிடும் போது இந்த உடன்படிக்கையை நாம் கை கொள்றோமா என்பதை உணர்ந்து பார்த்து நாம் வேலை செய்கிறோமா? அப்படி செய்யும் போது மெய்யாகவே நாம் ஆசீர்வதிப்போம்.
அப்படி செய்யாத போது என்ன நடக்கும்? பாத்திரவான்களா இருப்போமா? தகுதியானவர்களாக நாம் இருப்போமா? இல்லை நம்மை நாம ஏமாத்தி கொண்டிருப்போமா? அப்படி இருக்கலாமா? அப்படி செய்வது நல்லது என்று நமக்கு சொல்றாரா? நாம் பாளையத்துக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே அந்த நிந்தையை சுமந்து போக ஆயத்தமா இருப்போமா? அவருக்காக நாம் பாடுபடும் போது நாம் அவரை போல புறம்பே தள்ளப்படுவோமா? உலகத்திலிருந்து வெளியே வரும்போது கடைநிலை மக்களாக நாம் இருப்போமா? இது ஆச்சரியமா? ஆச்சரியப்படலாமா? இது ஐக்கியத்தை கொடுக்குமா? மனிதனோடு உள்ள ஐக்கியம் வேணுமா? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் வேணுமா? இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக நாம் வாழுகிறோமா? வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போக எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய நிந்தையை சுமக்க உதவி செய்யும். புதிய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை கை கொள்ளும் பொழுதும் அதை போதிக்கும் பொழுதும் நாங்கள் ஆகாதென்று தள்ளப்படுவோம். இப்படி ஆண்டவர் தள்ளப்பட்டார். அப்போஸ்தலர்கள் கடைசியானவர்களாக குறிக்கப்பட்டார்கள். நாங்களும் இவ்வாறான பாடுகளை பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆச்சரியப்படாமல் அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு உலகத்திலிருந்து பிரிந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதிலிருந்து வெளியே வர, அவர் நிந்தையை சுமந்து உலகத்தை விட்டு வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்தனுடையவர்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் நாங்கள் இவ்வாறான காரியங்களை பின்பற்ற எங்களுக்கு பலமுள்ள இருதயத்தை தாரும். இந்த மாதிரி யோசனைகளை எங்களுக்கு தாரும். அப்படி இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை கை கொண்டு இப்படி பாடுபடுவோம், கடைசியானவர்களாக குறிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொண்டு ஆச்சரியப்படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்மையான சிந்தையை எங்களுக்கு தாரும். நாங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் அடிச்சுவடை கண்டுகொண்டு அவரை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.